சத்யராஜ் பண்ணுறேன், அவங்க பிள்ளை கிடையாது பண்ணுறேன். அவங்க பிள்ளை அவரும் சிவிராஜ் என் சொல்லுதான், விஜய் சார் தம்பியில் விஜய்க்ராந்த் அவரும் என்ன சொல்லுதான். நிறைய பேர் மறந்துட்டேன் சார், ஏன்னா 18,000 பேர் என்ன ஸ்டூடெண்ட், நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறையா ஜட்ஜஸ்ஸு. சார் அர்ஜுன் சார் சொல்லுங்கள் சார், ஸ்டண்ட்டும் பயங்கரமாக பண்ணுவார், கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாதவர், ரொம்ப நல்ல முடியுது. அவரும் ஆஞ்சநேயர் பக்தர். கரெக்ட், ஆஞ்சநேயர். நானும் ஆஞ்சநேயர் தான், அவரும் ஆஞ்சநேயர் தான். எனக்கு அந்த நுங்சாக் போஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் வந்து நீ ஹீரோவா நடி அப்படின்னு கேட்டார். நான் வந்து பயந்துட்டேன். நீங்களே டைரக்ட் பண்ணுறீங்க சார்? ஆமாம் சார், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல் ரொம்ப உஷாராக இருக்கணும். நெருப்பு நமக்கு தேவை தான், விளக்கேற்றுறதுக்கு உதவும். ஆனால் பெட்ரோலை ஊற்றிட்டோம்னா நமக்கு எரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லைன்னா சினிமா அழிச்சிடும். முடியலன்னா சொல்லக்கூடாது, தண்ணி அடிப்பேன் அல்ல வெடிக்கலண்ணே, தண்ணி அடித்தா முட்டை ஒன்றால் இந்த மரத்தை கொடுக்க மாட்டேன் உனக்கு அப்படின்னு. தண்ணி கேட்பேன், தண்ணி அடிப்பேன்னா இல்லை மரத்தில் இல்லைன்றுவேன். குடிக்காரனுக்கு நான் ஏன் கொடுக்கணும், நல்லவனுக்கு தாங்க கொடுக்கணும், நல்லவன் நல்லா இருக்கட்டும். குடிக்காரன் கெட்டவன்லாம் சொல்ல மாட்டேன், குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். திருமூல 6500 வருஷம் வாழ்ந்துருக்காரு. மனிதர் தானே, நம்ம மாதிரி ஒரு சாதாரணமாக அப்பா அம்மாவுக்கு பிறந்த மனிதர் 6500 வருஷம் எப்படி வாழ முடியும்? போகர் வாழ்ந்துருக்காரு, இங்கே இருக்காரு, போகர் சைனாவில் இருக்கார், அவர் எப்படி வாழ முடியும்? அப்புறம் மனிதர் தானே. டி நகரில் இருந்தார், இளைய தளபதி சரவணன் தான் இருக்கும். அப்புறம் வந்து அவர் ஏதோ தெரில சார், சூழ்நிலைகள். அதான் சினிமா வந்து சார் ரொம்ப உஷாராக இருக்கணும். நெருப்பு நமக்கு தேவை தான், விளக்கேற்றுறதுக்கு உதவும். ஆனால் பெட்ரோலை ஊற்றிட்டோம்னா நமக்கு எரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லைன்னா சினிமா அழிச்சிடும். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அவருன்னு எனக்கு தெரில, கூட இருந்தவங்க சரியில்லை, அதனால் அவர் அந்த மாதிரி இருந்தார். இன்றைக்கும் இருக்கார், ஆனால் இன்னும் டாப்பில் இருக்க வேண்டியவர் அவர். அது மாதிரி விக்னேஷ் நம்ம வீட்டில் தான் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டாரு. பாண்டியராஜன் சார் அவங்க சன்னு, நமிதா, சினேகா மேடம். இல்லை சினேகா மேடம் ட்ரைனிங் கொடுக்கல, வீட்டுக்கு வரல, கொடுத்தேன். கௌதமி மேடம் தாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் சார், அர்ஜுன், முரளி சார். சார் அர்ஜுன் சார் சொல்லுங்கள் சார், ஏன்னா அவர் ஒரு ஆக்டர், டைரக்டர் அண்டு ஸ்டண்ட்டும் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ அவரோட ரேப்போ எப்படி சார் இருக்கும்? சார் அவங்க அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, டைரக்டர். அவர் அவர் கன்னட படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃபைட்டை பார்த்துட்டு அர்ஜுன் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் அர்ஜுன் சார் பண்ணுறாரு, பூஜா பலன் படம் பேர், ஆம்பூர் பாபு தான் ஃபைட் மாஸ்டர். போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே கால் உடஞ்சிச்சு. அவருக்கு படம் 2 போட்டு இந்த லெஃப்ட் உடஞ்சது அவர் தான் உடஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே விட்டு வந்துச்சு சார். சென்னைக்கு வந்தார், வரும்போது அதுலேயும் ஆம்பூர் பாபு தான் ஃபைட் மாஸ்டர். அப்போ ஏவிஎம்மில் 1ஆவது ஃப்ளோருக்கு வருவார், அங்கே வந்து காலையில் வந்துடுவார். காலையில் அங்கே வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அவருக்கு. நல்ல சின்சியரான ஆள், நல்ல மனிதர், கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாதவர், ரொம்ப நல்ல மனிதர். அவரும் ஆஞ்சநேயர் பக்தர். கரெக்ட், ஆஞ்சநேயர். நானும் ஆஞ்சநேயர் தான், அவரும் ஆஞ்சநேயர் தான். இப்போ கூட பார்த்தோம் அந்த இதில் பாக்கியராஜ் சார் பார்த்தேன். சார் நல்ல உடம்பு வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம ட்ரெயின் கொடுத்துருக்கோம், நல்ல உடம்பு வச்சுருக்காரு. இப்போ சரத்தை எப்படி உடம்பு வச்சுருக்காரு பாருங்க, சரத்தை நம்ம ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் வந்து முரளி சார் அவங்க அப்பாவும் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால் முரளியோட பையனும் என் ஸ்டூடெண்ட்டு. புதுப்பேட்டையில் வந்து கற்றுக் கொடுப்போம். அப்போ அவர் ஹீரோனாக்கா அந்த ஊர் மக்களே சிரிப்பாங்க, இவர் ஹீரோவாயா அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் டாப்பில் வந்தார் ஹீரோ. 100 படம், எல்லாமே வெற்றி படங்கள். நானும் அவருக்கு ஒரு 10-15 படம் பண்ணேன். கன்னட ராஜ்குமார் நாட்டில் அவருக்கு நான் பர்மனெண்ட் டூப், அவங்க பையன் என்னோட ஸ்டூடெண்ட்டு. ஓகே. அப்போ அது மாதிரி நிறையா இது எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஹிந்திலேயே வந்துட்டு 100 படங்களுக்கு மேலே பண்ணிருக்கீங்க. 99. அதுவும் மிதுன் சக்கரவர்த்தி சாருக்கு வந்து 10க்கும் மேற்பட்ட கண்டினியூவாக 14 படம் 17 படம் மிதுன் சக்கரவர்த்தி என்ன தான் போட சொல்லுவேன். ஏன்னா அவர் வர்றது 12 மணிக்கு தான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவர் வர்றதுக்குள்ள நான் முக்கால்வாசி போயிட்டு எடுத்துருவேன். அவரோட மேட்ச் பண்ணிட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். அவர் என்ன அப்படிம்பாரு, எடிட் பண்ணால் அவரே தான் ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ஃபைட் நல்லாயிருக்கும். அதனால் என்ன தான் புக் பண்ணார். அவர் வரக்கூடனே அவசியம் இல்லை, மாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள், நாளைக்கு நான் வந்துடுறேன் பாரு. சரி சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் டூப் வச்சு எடுத்துருப்பேன். ஹிந்தியில் எப்படி சார் பண்ணீங்க? ஏன்னா கிராமத்தில், அதுவும் டவுன் சவுத்து தூத்துக்குடியிலேருந்து வந்து ஹிந்தியில் போய் படம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? இப்போ ஹிந்தி படம்னா சார், நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது மீனா பஜாருங்கிற படம் தான். அது எப்படின்னா பி சந்திரகுமார், அவர் மலையாள டைரக்டர். அவர் வந்து நம்ம சங்கர் மாஸ்டர் எனக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுத்தாலும் மலையாள படம் நிறையா பண்ணுவார். அப்போ கம்போசிங் பார்த்தா அந்த டைரக்டர் அப்படி மிரண்டு உட்கார். 100 படங்கிட்ட அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். இன்னும் அவன் எப்படி கம்போஸ் பண்ணுறான் அப்படின்னு வந்துட்டு இருந்து, அவங்க தம்பி ஒரு படம் ஹீரோனிக்கு அவர் தம்பி எனக்கு ட்ரைனிங் கொடுக்க அனுப்புகிறார் வீட்டுக்கு. அப்போ அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அவர் இப்போ நம்பர் 1 கேமராமேன் கேரளாவில். அவர் வரும்போது அவருக்கு ஃபைட்லாம் கற்றுக் கொடுத்தா ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ உடம்பு எப்படி ஆகிட்டார், அப்போ வந்து ரொம்ப அழகாக இருப்பார். கற்றுக் கொடுக்குறேன், ஃபைட்டு போகிறோம். அதில் வந்து என்ன பாம்பேயில் ஃபைட் சார். ஃபைட் இருக்கும்போது என்ன தங்கப்பழம்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாரு. யாருக்கும் தெரியல, என்ன தங்கப்பழம் என்னன்னு தெரியல. இப்போ அவர் எனக்கு வந்து தண்டர் தங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறார். தண்டர்னா இடி, இடினா ஒரு கணத்தில் மறைஞ்சிரும். அப்புறம் வந்து கராத்தே தங்கம்ன்றார். அது கராட்டேன்னா ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது இருக்கட்டும் சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன்.
திடீர்னு ஒரு நாள் 12:15 மணி நைட்டு 12:15 மணிக்கு காளியம்மன் கோயில்கிட்ட ஃபைட் எடுத்துருக்கோம். நான் கேமராமேன் அங்கே உட்காந்துருக்கேன். நான் கேமராமேன் பின்னாடி இந்த மாதிரி ஃபைட்டை கம்போஸ் பண்ணிட்டு நிற்கிறேன். ஜாகுவார் இங்கே வாங்க அப்படிங்கிறார் டைரக்டர். நான் வந்து திரும்பி பார்க்குறேன், யாரை கூப்பிட்றாரு? நம்ம தானே இருக்கேன், யாரை கூப்பிட்றாங்க? அவங்க கேமராமேன் கேட்குறேன், யாரையும் கூப்பிட்றாரு, என்னமோ பேர் சொல்கிறாரு. ஜாகுவார் நீங்கள் தான் இங்கே வாங்கங்கிறாரு. சார் நானா? நீங்கள் தான் வாங்க. இவர் நம்மகிட்ட சிரிக்கிறார். கேமரா எல்லாம் பேசியிருக்காங்க. போனேன். இன்னையிலேருந்து நீங்கள் ஜாகுவார், இதுக்கு மேலே நீங்கள் பேரெலாம் மாற்ற முடியாது. சார் பெஸ்ட் நேம் ஜாகுவார், கரும் சிறுத்தை, உலகத்தில் அதி வேகமான அனிமல், அது நல்ல பேர் தான் சார். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வச்சு சேருங்க சார், தங்கத்தையும் சேருங்க, ஜாகுவார் தங்கம் மாற்றணும் சார். சூப்பர். நைட்டு 12:15 மாற்றணும். அது வந்து அது பேர் வச்சதுக்கப்புறம் சார் இந்திய கண்டினியூ 79-80 படம் கண்டினியூவாக வேறு எங்கே மொழியும் போக முடியல. அவ்வளோ ஷூட்டிங். அங்கே லேட்டாக தான் சார் ஒரு ஃபைட்டு இன்னும் 5-6 நாள் ஆகும். நான் ஒரு நாள் எடுத்து போட்டது 5-6 நாள். அதை போய் என்ன பண்ணால் 2 நாள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே தெலுங்கு போனேன், தெலுங்கு போய்ட்டு கன்னடம் போனேன், கன்னடம் போய் மலையாளம் 320 படம் மலையாளம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தமிழில் வைகாசி படம் அது ஃபஸ்ட்டு படம் அதில் பண்ணுறேன். வைகாசி படம் அது பெரிய ஹிட்டுன்னா உங்கள் ஹிட்டு எங்கள் ஹிட் இல்லை, 200-300 ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு வந்து அப்படியே வந்து வி சேகர் சார் பாப்பா வராரு, அவர் படம் பண்ணுவாங்க. அவரோட கிட்டத்தட்ட ஒரு 10 படம் எல்லாம் 13 படம் அவர் பண்ணேன். அவர் ஒரு நல்ல மனிதர் சார். அதாவது குடும்ப பின்னணி படம். எங்கள் அக்காலாம் கேட்க, என்னடா இந்த டைரக்டர் படம் எப்படா வரும் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பயங்கர டேலண்ட்டு. எல்லாமே டேலண்ட் தான் சார், எல்லாருமே டேலண்ட் தான். யாருனாலும் ஹீரோவை வச்சு எடுப்பார் இல்லையா? நாசர் சார் ஹீரோவாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார், எல்லாரையும் வச்சு ஹீரோ வச்சு. ஆமாம், எனக்கு வந்து சார் என்னை வந்து ராமநாதன் சார் ஹீரோவாக கேட்டார். ஹீரோவாக நடிக்கிறதா, என்ன சார் நடிக்கிறது அப்படின்ட்டு. கூட இருக்க ஃபைட்டர்ஸ் தான் சொன்னாங்க. ஏற்கனவே ரமேஷ்னு ஒருத்தர் நடித்தார், அவருக்கு வாய்ப்பே இல்லை, அப்புறம் ஃபைட்டராக கூட கொடுக்கல, சும்மா கஷ்டப்பட்டுருக்காரு, நடிக்காதங்கிறாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு நம்ம இப்போ 5000 ரூபா ஈஸியாக சம்பாதிச்சிருக்கோம். காலையில் வீட்டில் போய் டெக்கு போகலாம், டெக்கு போட்டு படம் பார்த்து அப்படியே ஜாலியாக இருக்கும். இது நடக்குது, ஹீரோவை நடிக்க சொல்கிறாரு, நான் ஹீரோவை வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ கேப்டன்கிட்ட சொல்கிறாங்க, அவன் நடிக்க வைங்க அவனை அப்படின்னு. கேப்டன்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து சொல்கிறார், நடித்தங்க உனக்கு என்ன பிரச்சனை, நான் பண்ணுறேன், பணம் தானே நான் தரேங்கிறாரு. இல்லைண்ணே இது மாதிரி சொல்கிறாங்கண்ணே அப்படின்னா, நடி நீ என்ன போ, ஹீரோ இல்லை நடிக்க தெரியாது எனக்கு. ஏன்னா எஸ்பாஸ்ன்னு சொல்லி 10 டேக் வாங்குவேன், கம்போசிங் பண்ணுவேன்ல. ஆனால் மாஸ்டர் இப்போ எஸ்பாஸ் சொல்கிற மாதிரி, மாஸ்டர் என்ன சொன்னீங்க, டேக் இங்கே கேட்பேன், எஸ்பாஸ் சொல்ல தெரியாது. ஆனால் மாஸ்டர் உங்களுக்குலாம் தெரியும், எஸ்பாஸே சொல்ல தெரியாது, டைலாக்லாம் பேசுவேன், நான் டைலாக் இல்லாமல் எடுக்கிறேங்கிறார். ராமநாதன் சொல் டைலாக் இல்லாமல் எடுக்கிறேன், நீ வா, அந்த ஒரு போஸ்டர் போதும் அவன் படத்துக்கு பெரிய ஹிட்டியாங்கிறார். முடியாதுன்ட்டேன். ராமநாதன் சார் படமே அவாய்ட் பண்ணிட்டு போகல. அப்போ விஜயகாந்த் சார் ரொம்ப கோச்சிக்கிட்டார். அதனால தான் இப்போ ஹீரோவாக நடிக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா சார், இது வந்து எனக்காக நான் சொல்ல சார், ஆடியன்ஸ் அவங்களும் தன்னோட உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா உலகத்திலே பெரிய இது நம்ம உடம்பு. கண் வாங்க முடியாது, காது வாங்க முடியாது, மூக்கு வாங்க முடியாது, பல்லு வாங்கலாம், செட் பண்ணலாம், செய்ய முடியாது, இதயத்தை செய்ய முடியாது. ஒரு கிட்னி போச்சுன்னா கிட்னி ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதயம் போச்சுன்னா இதயத்தை ஆப்ரேட் பண்ணுங்கிறாங்க. ஆனால் 3 வருஷம் தான் கேரண்டி. எல்லாமே இல்லை சார், நமக்கு எல்லாமே நம்ம இருக்கணும்னா ஒரு காரு 10 லட்ச ரூபா கொடுக்குற டயர் முதற்கொண்டு தண்ணியை போட்டு கழுவுணும். இந்த உடம்பு 10 லட்சமா சார், 10 லட்சம் கோடி கூட கிடைக்காது. ஒருத்தனை பிறக்க சொல்லுங்க, 10 லட்சம் கோடி தன்னை பிறக்க சொல்லுங்க, அவனால் பிறக்க முடியாது. இறைவன் வரோம், அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். எல்லாம் அந்த போதையெல்லாம் வந்து அது வந்து சிற்றின்பத்தோட கேவலமானது ஒரு போதைங்கிறது. யாரையும் மதிக்க மாட்டோம், அம்மா அப்பா மதிக்க மாட்டோம், தம்பியை மதிக்க மாட்டோம், பொண்டாட்டியை மதிக்க மாட்டோம், யாரையும் மதிக்க மாட்டோம். அதெல்லாம் விட்டு பேரின்பம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் சார் இந்த இது. அதுக்கு தான் அந்த பயிற்சி பண்ணணும். என் வயசு ஏன் 74 சொல்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. என்னை பார்த்து எல்லோரும் கொஞ்சமாவது நினைக்கட்டும். எனக்கு வந்து 60 நடக்க முடியலங்கிறாங்க. ஒரு அம்மா இன்றைக்கி வந்து வராங்க, 50 வயசு, அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை. சரி வாங்க நான் சரி பண்ணி விட்றேன்ட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு முத்திரைகள் இருக்குது, அதுக்கு ஒரு யோகா இருக்குது, என்னால் சரி பண்ண முடியும், வாங்கன்ட்டுருக்கேன். ஒரு 4 மணிக்கு வரேன்ட்டுருக்காங்க. ஏன் சொல்லணும்னா சார், எல்லோரும் நல்லா இருக்கணும் சார். நான் மட்டும் நல்லா இருந்தால் என்ன சார் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும், அவர் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் கூட வந்து பேச முடியும். நான் மட்டும் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இல்லைன்னா எப்படி சார் முடியும்? எல்லோரும் நல்லா இருக்கணும் சார். நான் என்னோடய லட்சியமே எல்லோரும் நல்லா இருக்கணும். அதான் புக் எழுதிட்டுருக்கேன் சார். சூப்பர். மருத்துவத்தை பற்றி புக் எழுதுறேன். இப்போ யோகாசனம் எல்லோரும் வேண்டாம், மூச்சு எடுத்து உள்ளுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, யோகாவே கிடையாது. அது எல்லா மிருகமும் தான் செய்யுது. யானை நாய் பண்ணுது, பூனை பண்ணுது, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா மனிதனுக்கு வந்து 100க்கு மேலே அறிவு இருக்குது சார். 5+ அறிவு கூட நம்ம பயன்படுத்தவே இல்லை. இப்போ ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் ஏதோ கொஞ்சம் பயன்படுத்தி அதுதான் கண்டுபிடிச்சார். அது மாதிரி கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமூலர் 6500 வருஷம் வாழ்ந்துருக்கார். மனிதர் தானே நம்ம மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த மனிதர் 6500 வருஷம் எப்படி வாழ முடியும்? போகர் வாழ்ந்துருக்கார், இங்கே இருக்கார். போகர் சைனாவில் இருப்பார், அவர் எப்படி வாழ முடியும்? அப்புறம் மனிதர் தானே. அப்போ அவங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? அதனால தான் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். என்னால் முடியும்னு நினைக்கிறேன். 200 வயசு வரைக்கும் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு மேலே நான் வாழ்வேன்.
மார்க்கண்டேயன் அப்படின்னு திரையுலகத்தில் வந்து சிவகுமார் உங்களை மாதிரியே ஒருத்தர் சொல்லணும், அது அவரோட பணியாற்றின அனுபவம் கூட. நிறைய படம் பண்ணியிருக்கேன். நான் மாஸ்டராக நிறைய படம் பண்ணியிருக்கேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு புக்கில் அந்த புக்கில் எழுந்தார், என்னை கலையுலக மார்க்கண்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ தாயா கோயிலாக நினைக்கிற உடம்ப, நீ தாயா நல்லா இருக்கான்னு எனக்கு எழுதியிருக்காரு. நான் வச்சுருக்கேன் அந்த புக்கு. அவர் யோகா புக்கு எனக்கு ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிச்சார். ஏன்னா அந்த மாதிரி நல்ல மனிதர் சார், அடுத்தவனை வாழ்த்தணும்னு நினைக்கிறார்ல. இப்போ நான் தான் அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க, ஆனால் நீ இருக்காங்கிற அந்த மனசு யாருக்கு ஒரு நல்லவங்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த மாதிரி நல்ல மனிதர் சிவகுமார் சார். நிறைய படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட, அவங்க பையன் கூடயும் பண்ணியிருக்கேன். அது ஏதோ பாக்கியம் சார், அப்பா பிள்ளை நீ பண்ணுறல. இப்போ சத்யராஜ் பண்ணுறேன், அவங்க பிள்ளை கூட பண்ணிருக்கேன். அவங்க பிள்ளை அவரும் சிபிராஜ் என் ஸ்டூடெண்ட் தான், விக்ரம் என் ஸ்டூடெண்ட் தான். நிறைய பேர் மறந்துட்டேன் சார், ஏன்னா 18,000 பேர் என் ஸ்டூடெண்ட். நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸு, நிறையா ஜட்ஜஸ்ஸு, எதுக்கு வந்தாலும் அது ஜட்ஜின்னு பேசினார். வந்த உடனே நான் இது எப்படி சொல்கிறதுன்னு நான் தனியாக சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு என் உட்காந்தார், வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தார். என் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வாங்க, என் வீட்டுக்கு வாங்கலேன். வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அது வந்து கோயிலாக தான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு தான் சார் விசிட். நீங்கள் வாங்க, ஏன்னா அந்த உள்ள வாடகை உங்களுக்கு கோயில் வாடகை தான் இருக்கும், சாதாரண வாடெல்லாம் இருக்காது. நான் மட்டும் தான் இருக்கேன் என் வீட்டில். ஆனால் கோயில் மாதிரி தான். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னங்க என் வீட்டு தெரு போகும்போது வாசல் தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. நான் சிசிடிவி கேமரா பார்ப்பேன், செல்ஃபி எடுப்பாங்க. என் வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வாசலில் விழுந்து கும்பிட்டுருவாங்க. ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு போனாங்க, நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ் ஐயா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே கோயம்புத்தூர்லேருந்து நான் வரணும், அவங்கள பார்க்கணுங்கிறது. வாங்க அப்படிங்கிறேன். வந்துட்டார், ஒரு நாள் காலையில் வந்துட்டார். தனியாக வராரு. தனியாக வந்து என்னன்னா ஜட்ஜுங்கிறது தனியாக வந்து பின்னாடி வெளிக்கில் போலீஸ்லாம் ஏகப்பட்டு போய் நிற்கிறாங்க. வந்து அவர் சொல்கிறார், ஒரு சின்ன பிரச்சனை சொல்கிறார். ஆனால் அவர் வந்து பிரச்சனை சொன்னாரே வழியே நான் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறார். அப்போ இந்த கூழ் நான் 120 மூலிகைகள் இருக்கிறேன், ஐயா அது சாப்பிடுங்க நல்லதுங்கிறேன், அதை வாங்கி குடிக்கிறார். மத்தியானம் நான் சாப்பிட்றேன், சாப்பிட மாட்டேங்கிறார். பழமாக சாப்பிட்றேன், சாப்பிட மாட்டேங்கிறார். சாயங்காலம் கூழ் கொஞ்சம் அவரே கேட்டார், கொடுத்தேன். கூழ் குடிச்சிட்டு போயிட்டார். போயிட்டு வாழைப்பழம் கூட எதுவுமே சாப்பிடல. காலையில் எனக்கு ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணார், உங்களை வந்து பார்க்கணும், கூழ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டார். வாங்கய்யா, நான் காலைல போட்டு குடிச்சிட்டேன், வாங்க அப்படிங்கிறேன். உடனே எனக்கு வந்தார். நான் கூழ் ஆல்ரெடி வச்சுருந்தேன், குடித்தார். குடிச்சிட்டு இப்போ தான் சொல்கிறார், வந்து கேரளாவில் ஒரு 50 ஏக்கராவில் ஒரு இதுதான் சித்தா மெடிக்கல் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்களாம். 3.5 லட்சம் 4 லட்சம் கட்டணுமா, 1 மாதம் அங்கே தங்கியிருக்கணுமா. அது வந்து ஏதோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒரு நோய் இருக்குது, போகலை. என்னென்னா சாப்பிட்டோன்னா வாமிட் வரும், பேதி ஆகும். எது சாப்பிட்டாலும், வாழைப்பழம் சாப்பிட்டா கூட. இதுதான் அவரோட இது. அது கேட்க தான் வந்து, வேறு என்ன என்கிட்ட கேட்கல. நான் அந்த கூழ் கொடுத்தேன்ல, நைட் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருக்காரு, கூழ் குடித்தா எனக்கு ஒன்றுமே ஆகலை, 2 இட்லி சாப்பிட்டு பாருங்கள். இட்லி சாப்பிட்டுக்கார், ஒன்றும் ஆகலை. காலைல கூழ் கவிக்கிறேன், கூழ் குடித்தா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிலோ வேணும். எவ்வளோங்கிற நான் சொல்கிறேன், விலை எவ்வளோ, 1000ங்கிறேன். நான் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. அவர் சொல்கிறார், ஒரு ஜட்ஜே சொல்கிறார், ஏன்னா கடவுள் மாதிரி அவர், அந்த மாதிரி ஒரு ஜட்ஜி. அவர் சொல்கிறேன், என்னால் கொடுக்க முடியாது, இந்தாங்க ஒரு கிலோ எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுக்குறேன். அவருக்கு அந்த நோயாக சரியாக போச்சு. பேசிகிட்டு தான் இருக்காரு, லைனில் பேசிகிட்டு இருக்காரு. அதோட பெருசுனா அவங்க பாப்பா வந்து ஒரு 16 வயசு போகணும். அந்த பொடி கொடுத்து 8 கிலோ குறைஞ்சிருக்கு 1 மாதத்தில். ஏப்பா, நான் எய்ம் பண்ணவே இல்லை அந்த பொடி, அதுக்கெல்லாம் இருக்கணும். நான் வந்து மார்க்கண்டேயனாக இருக்கணும். அது வந்து சாகா வரம் பெற்றதுக்கு ஒருக்காக எனக்கு சித்தர்கள் சொல்லி நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், எனக்காக பண்ணுறேன், நான் யாருக்காகவும் பண்ணல. ஏன்னா பெரிய வேலை. அந்த பொருள் 120 பொருள் வாங்குறது இங்கே எங்கேயுமே கிடைக்காது. கேரளா, நாகர்கோவில், கன்னியாகுமரி, இந்த வேலூருக்கு பக்கத்தில் அங்கெல்லாம் போய் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா அந்த ஒரு இலை பறித்து கொடுங்கன்னா உங்களுக்கு 5000 அனுப்பணும். சும்மா எல்லாம் அனுப்ப மாட்டாங்க இல்லையா. ஒரு வேர் இருக்குது சார், நம்மளை பார்த்தோன்னே மறைஞ்சிடும். கேள்விப்பட்டீங்களா, நீங்கள் நெட்டில் போட்டுங்க, நம்மளை போனோன்னே அது பூமிக்குள்ளே போயிடும். எவ்வளோ அதிசயம் பாருங்கள், உலகத்தில் என்னெல்லாம் அதிசயம் இருக்குது பாருங்கள். ஒரு வேர் இருக்குது, நம்மளை பிடிச்சிக்கும், சாவடிச்சிடும் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி வேர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்லாம் எனக்கு தேவை. அது கொடுக்கறதுக்கு நான் காசு நிறையா கொடுத்தா தான் கிடைக்கும். ஸோ அது மாதிரி கொடுத்து, ஏன்னா அதுதான் அது சொல்கிறாரு சித்தர்கள், அதெல்லாம் சாப்பிட்ணுங்கிறாரு. இப்போ அதெல்லாம் நான் வந்து பாலில் ஊற போடணும், பசும்பாலில் ஊற போடணும். ஊற போட்டு நிழலில் காய வைக்கணும். திருப்பி 3 வாட்டி போட்டு வேணும். அப்புறம் ஒரு மந்திரங்கள் சொல்கிறாங்க, அந்த மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் அரைக்கணும். அரைச்சி அதுக்கு ஒரு பாடம் போகணும், கெட்டு போகாமல் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 லட்ச ரூபா ஆகிடும். ஏப்பா, யார் வாங்குவா? 1.5 லட்சம் ரூபாய் 10 மாதம் வரும். எவ்வளோ இது வரும் சார்? 10 கிலோ வரும். 10 கிலோ எல்லா வேறுகளும் இலையெல்லாம் போட்டால் 10 கிலோ வரும். ஒரு மாதம், ஒரு வருஷம் வரும் எனக்கு. 10 மாதம் வரும். ஆனால் ஒரு வருஷம் மேட்ச் பண்ணிட்டோன்னு வச்சுங்க. ஒரு நாள் மத்தியானம், ஒரு நாள் சாயங்காலம் குடிக்காம விட்டுருப்பாங்க, நான் ஷூட்டிங் போயிருப்பேன். காலையில் குடிச்சிடுவேன், எப்படியாவது குடிக்கணும். ஆனால் அது நீங்கள் சும்மா ஒரு நாள் வாங்க தரேன், 1 கிலோ குடிச்சு பாருங்களேன். நீங்கள் என்ன இப்போ பாம்பேலேருந்து ஒரு பையன் நேற்று தான் போயிடுச்சான். அவன் நடக்க முடியல சார், 47 வயசு, கல்யாணம் ஆகலை, நடக்க முடியல, எழுந்திரிச்சு உட்கார முடியாது, இந்த மாதிரி சொல்லலை. அவன் என்ன பேசிகிட்டே இருந்தான். பணம்லாம் அனுப்பிச்சி விட்டா எனக்கு அனுப்ப முடியல. அவனும் பணம் அனுப்பிச்சி 10 நாள் அண்ணேன்றான். எனக்கு ஊரில் இல்லை, நான் எங்கே அனுப்புறது? இல்லை தம்பி, என்ன கணவன் பணம் கூட இல்லைண்ணா, எனக்கு மறந்தா வேணான்றான். அனுப்பிச்சி விட்டேன். அப்படியே சாப்பிட்டு நேற்று நைட்டு கூப்பிட்றான். 2 நாள் தான் சாப்பிட்ருக்கான்.
ஆனால் 80% என் நோய் சரியாயிடுச்சுண்ணே. ஒன்றே ஒன்று கால் வலிக்குதுண்ணே, எல்லாம் சரியாகிடுச்சு. கால் வந்து அந்த பரபரன்னு வலிக்குது. சரி, அதுக்கு ஒன்று சொன்னேன். ஆனால் தம்பி, நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோன்னா 48 நாள் கழித்து தான் விந்து உற்பத்தி ஆகும். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இன்றைக்கி சாப்பிட்றது இன்றைக்கே நமக்கு வராது, ரத்தம் இன்றைக்கே வராது. நேற்று சாப்பிட்டு தான் இன்றைக்கி வரும், முந்தா அப்படி தான் வரும். இன்றைக்கி சாப்பிட்டோன்னே நமக்கு ரத்தம் வரலாம் இல்லை. நான் சொன்னேன் இது மாதிரி 48 நாள் இருக்கும், 48 நாள் சாப்பிட்டு வரும். இல்லைண்ணே 2 நாள் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு. அப்போ 48 நாள் நல்லா ஆகிடும், அவ்வளோதான். அது சாப்பிடு அப்படின்னே. அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணும்னே. ஒழுக்கம் தான் முதல்ல முக்கியம். நீ என்ன கல்யாணம் பண்ணுறியோ கல்யாணம் பண்ணலையோ ஒழுக்கமாக இருக்கணும் முதல்ல. அதுக்கெல்லாம் சில டைம்களுக்கு இது இருக்குது, அதெல்லாம் நீ கடைப்பிடிக்கணுண்ணே. அதானே என்னால் முடியலன்னா சொல்லக்கூடாது. தண்ணி அடிப்பேன், அல்ல அடிக்கலண்ணே. தண்ணி அடித்தா முட்டை உன்னால் இந்த மருந்தே கொடுக்க மாட்டேன் உனக்கு அப்படின்னு. தண்ணி கேட்பேன், தண்ணி அடிப்பேன்னா இல்லை மருந்து இல்லைன்றுவேன். அது மருந்து இல்லை, பொடி இல்லைன்றுவேன். நான் ஏன் குடிக்கணும்? குடிக்காரனுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? என்ன சொல்கிறீங்க? நல்லவனுக்கு தாங்க கொடுக்கணும், நல்லவன் நல்லா இருக்கட்டும். நான் அப்படி தான் நினைப்பேன். அதுக்கு குடிக்காத நான் கெட்டவன்லாம் சொல்ல மாட்டேன், குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன் சார். சுய ஒழுக்கம் முக்கியம் சார். நான் 1000 பேர்கிட்ட என்ன தப்பாக கூட சொல்லுவான். ஒருத்தர் சொன்னான் என்ன, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் இருக்குண்ணா சொல்லிக்க. அது 17 பேர் பார்த்துருந்தாங்க. அவனை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நல்ல டிவியில் கொடுப்பா, 1,00,000 பேர் பார்க்கட்டும். பார்க்கலாம் சார். இதெல்லாம் இல்லாமல் எங்கள் ஜாதிக்காரங்க கொஞ்சம் ஒரு 15 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு வாட்டி கதவை திறந்து விட்டாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. உள்ளே போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. பெட்ரூம் பார்க்குறாங்க, கிச்சன் பார்க்க, பாத்ரூம் எல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் கோவமே வந்துச்சு. என்ன வந்தவொடனே உள்ளே போகிறீங்க, என்னை கேட்கணும்லான்றேன். இல்லைண்ணே இது மாதிரி சொல்கிறாங்கல்ல. யோ சொன்னால் நீ நம்பலாமாயா என்ன? முருகர் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். முருகர் இருக்கார். திருச்செந்தூரில் சுனாமி வரும், ஏன் தண்ணி வெளியே போச்சு? அது ஊர் பள்ளத்துக்குள்ளே இருக்கியா ஊர், மேலே இருக்க கடல், ஏன் தண்ணி வரல? ஏன் பயந்து வெளியே போச்சு? முருகர் இருக்கார்ல, அதான் உண்மை. அதை மட்டும் நம்பணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்லைண்ணே நாங்கள் 4 பேர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவோம்லண்ணே. சரி ஓகே. ஏன்னா எவ்வளோ சொல்லிட்டு போவான். இப்போ கூட கமாண்டு 10 பேர் தப்பாக எழுதுவான். ஒருத்தன் எழுதினா இவருக்கே 40 வயசு தான் இருக்கும், எம்ஜிஆர் இருந்து 40 வருஷம். எம்ஜிஆரை பார்த்தேன் நான் என் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சுவிட்டேன். தம்பி என்னோடய டேட் ஆஃப் பர்த் எது பார்த்துங்க. நான் வந்து சட்டமுறை படம் நடிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி உள்ள படத்தை நடிச்சிருக்கேன். அப்போ என் வயசு என்ன இருக்குன்னா, அப்போ சாரி என்ன அப்படின்னா தெரியாமல் சொல்லுவாங்களா, சும்மா கமெண்ட் அடிப்பாங்க, ஏதோ கமெண்ட் அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அதான வேலை. அதான் வேலை. என்னென்னா இதனால அவங்களுக்கு பாவம் சேரும். கொரோனா டைம்லாம் கிட்டத்தட்ட 30,000 பேர் சரி பண்ண வெறும் 100 ரூபாயில். 100 ரூபாய் நான் வாங்கலை, உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பண்ணிக்கணும், அவ்வளோதான், அது சரியாயிடும். அதில் ஒரு சில மந்திரம் சொல்லிவிடுவேன். 3 மணிக்கு எஞ்சி பேசுவேன் சார். 3 மணிக்கு விளக்கேற்றிட்டு பேசுவேன். பேசணும் முதல்ல நான் கண்ணை பார்த்தோன்னே ஆடிடும். கண்ணை பார்த்தா தப்பத்தோன்னு ஆடும். ஆட நிறுத்து அப்படிமே.